அனைவரையும் ஏற்கும் அகம். ஆதலால் நீர் என்னை உம்முடைய ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன் பெற்றதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக்கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நேர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டுமென்று நான் உமக்கு சொல்ல வேண்டியது இல்லையே. பிலேமோன் 17, 18, 19. கொலோசை நகரில் அந்த முக்கிய கிறிஸ்தவரும் செல்வருமான பிலேமோன் என்பவரிடம் ஒனேசிம் என்பவர் அடிமை தொழில் செய்து வந்தார். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அவர் தலைவரிடமிருந்து தப்பியோடிவிட்டார். இதற்கு உரோமை சட்டப்படி மரண தண்டனை கொடுக்கலாம். ஆனால் ஒனேசிம் தம் தலைவரின் நண்பரான தூய பவுலை நாடி வந்தார். சிறிது காலம் அவரோடு இருந்து கிறிஸ்தவராகிய பின்னர் தம் தலைவரிடம் திரும்பிச் செல்ல விளைந்தார். அப்போது பவுல் பிலேமோன் ஒனேசிமுவை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஓர் அடிமையாக அல்ல, ஒரு சகோதர கிறிஸ்தவராகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கோரி பரிந்துரை கடிதத்தை எழுதி அனுப்புகின்றார். திருத்தூதராகிய பவுல் கடிதத்தின் வாயிலாக எஜமானர்களும் அடிமைகளும் சகோதரர்களைப் போல வாழ்ந்து இருவருமே அவர்களது ஒரே தலைவரான கிறிஸ்துவுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறார். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நாம் அனைவரையும் ஏற்கும் அகத்தை பெறுவோம். கடவுளின் அருள் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.